நம்ம பழைய சாதத்தில் வடகம் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். பழைய சாதத்தை நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், சீரகம், மிளகு, பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு மிளகு நம்ம நல்லா நைஸாக அடித்து வச்சுக்குவோம். இது கூடவே பச்சை மிளகா, வெங்காயத்தெல்லாம் சேர்த்து அடிக்கணும். ஆனால் மிளகு நல்லா நைஸாக அடிப்படணும். அதனால இதை ஃபஸ்ட்டு அடித்து வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அடிபட்டுருச்சு. இது கூடவே பச்சை மிளகாவை சேர்த்துக்குவோம். அடுத்து வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இதையும் இப்போ நல்லா நைஸாக அடித்து வச்சுக்குவோம். நல்லா நைஸாக அடித்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு புழிஞ்சு வச்சுருந்த பழைய சாதத்தையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அடிச்சுக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அடித்து வச்சுக்கோங்க. பழைய சாதம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் சேர்த்து அடிச்சுக்கோங்க. நிறையா மிஞ்சிடுச்சுன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணியை அதிகமாக சேர்த்துறாதீங்க, வடகம் புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இதில் சீரகம் சேர்த்துக்குவோம். சீரகம் சேர்த்ததுக்கு பிறகு மிக்சியில் அடித்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதம் வேஸ்ட்டாக போகுதுன்னு கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி வடகம் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சுத்தமான துணியில் வெயில் படுற இடத்துல விரிச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வடகம் வேணுமோ அந்த அச்சை எடுத்துட்டு புழிஞ்சுக்கோங்க. பட்டையாக இருக்க அச்சை யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நைஸாகவும் வரும். ஒவ்வொரு தடவையும் புழிஞ்சு எடுக்கும்போது பழைய சாதம் பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அதனால தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அடிக்கடி கையை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெயிலில் 8 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. இதை அப்படியே எடுத்தீங்கன்னா ஒழுங்காக வராது. தண்ணி தெளிச்சிக்கிட்டே எடுத்தீங்கன்னா எடுக்க நல்லா வரும். பாருங்க எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு. தண்ணி தெளிச்சனால கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதனால காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கெடாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம காய வச்ச எடுத்த வடகத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க வடகம் எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குன்னு. நம்மளோட பழைய சாத வடகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.